ரைட்டு, ரெண்டாவது வாட்டியும் குடிச்சாச்சுங்க. ஹலோ காய்ஸ், 8 குடி முருகன் கோயிலுக்கு போறீங்கன்னா தயவு செஞ்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் காலையில இருந்தே செம கூட்டம். பொது தரிசனம் சிறப்பு தரிசனம்னு 2 இருக்கா? இல்ல பொதுவா போயிருந்தா கூட பிரச்சனை இல்ல போல. சிறப்பு தரிசனம்னு ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா குறைஞ்சது 2 மணி நேரம் வரைக்கும் நான் ஒரே இடத்துல நீங்க பார்த்தாலே தெரியும். ஒருத்தர் கூட நடந்து போற மாதிரி இல்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விட்டுமே என்ன சுத்தி ஒரு 100 சண்டையாச்சும் நடந்திருக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒருத்தர் கூட போற மாதிரி இல்லையா? ஒரு லிமிட்டுக்கு மேல மக்கள்லாம் செம்மையா கொந்தளிச்சு தள்ள பேரிலாம் சாஞ்சிட்டு போயிட்டுங்க. ஒரு சில வளைஞ்சுக்கிட்டே போயிட்டு அப்புறம் நான் முடிச்சுட்டு வெளில வந்தப்ப அந்த போலீஸ் வந்து மக்களை தடுத்து ஒரு செட்டா தான் உள்ள அனுப்புனாங்க. அப்புறம் நிறைய போலீஸ் பேரியர்லாம் இழுத்து போட்டு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. சோ அந்த காவல் நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. எந்த அளவுக்கு இந்த வீடியோ நான் சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். நீங்க யாரும் வந்தீங்கன்னா முடிச்சுட்டு வர்றவங்கள்ட்ட சிறப்பு தரிசனம் பொது தரிசனத்தெல்லாம் கூட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு அப்புறமா உள்ளவாங்க. ரெண்டாவது விஷயம் குழந்தைங்க. தயவு செஞ்சு சொல்றோம், குழந்தைங்க உடம்பு முடியாதவங்க, ரொம்ப நேரம் நிக்க முடியாது, அந்த மூச்சு விடுற பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த கூட்டத்துல வராதிங்க. ரொம்ப கஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம் வெயிலுங்க. கோயில்ல நிறைய இடத்துல தகர சீட்டு தான் போட்டிருக்காங்க. 6 மணிக்கு போன என்னோட நிலைமையை நீங்க பார்த்தாலே தெரியும் உடம்பு எப்படி இருக்குன்ட்டு. சோ வெயில்ல போய் யாரும் மாட்டிக்காதீங்க. முக்கியமா குறைஞ்சது ஒரு தண்ணி பாட்டிலாவது கையில வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை யாருக்கு அனுப்புனா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். சோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ அனுப்பிவிட்டு ஒரு ஸ்டோரி போட்டீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பாக்குற பாதி பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போனப்ப கூட்டம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லையா அப்படியெல்லாம் ஒன்னும் கூட்டம் இல்லையே, நான்லாம் போய் ஸ்ட்ரைட்டா சாமி பார்த்து டக்குன்னு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இந்த தம்பியை கொஞ்சம் பார்த்து வச்சுங்கப்பா. அடுத்த வாட்டி போகும்போது என்னையும் கொஞ்சம் அழைச்சிட்டு போங்க.